ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எங்கள் பாப்பாவோட லஞ்ச் ரெசிபி தான். பொன்னாங்கண்ணி கீரை கடையில் பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு தனியாக வேக வச்சுக்கோங்க. ஜீரகம், மிளகு, 2-3 வெந்தயம் போதும். சின்ன வெங்காயம், பூண்டு. நான் பருப்பை ஏன் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன்னா, நம்ம குக்கரில் போட்டு கீரையை வேக வைக்க முடியாது. ஏன்னா கீரையை மூடி வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதோடய சத்தெல்லாம் போயிடும். அதனால தனியாக வேக வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஜீரகம், வெந்தயம், மிளகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையை போட்டுருங்க. அதில் பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க பழகிட்டோம்னா அவங்க சாப்பிட பழகிக்குவாங்க. இல்லைன்னா ரொம்ப அடம் பிடிப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்போ இருந்தே கொடுக்க பழகிருங்க நீங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் வெங்காயம்லாம் ரோஸ்ட் ஆகிருச்சு. பரவாயில்ல, அது கொஞ்சம் சுட்ட மாதிரி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கொதி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாதத்தோடு போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தாலும் ஓகே. இல்லை நீங்கள் கீரை முழுசாக இருக்குதுன்னு நினச்சிட்டா கூட ஒரு மிக்ஸியில் ஒரு ஓட்டி நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். ஓகே, இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை உங்கள் பாப்பாக்கெலாம் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.